சுபஸ்ரீ நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்ட் 1 இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா marquee tag பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். டெக்ஸ்ட், இமேजेस, gifs இது எல்லாத்தையும் எப்படி marquee tag யூஸ் பண்ணி அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ற பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எட விஸ்டல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணிக்கிறேன். ஆடியோ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. இங்க shift+1 கொடுத்துக்கிறேன். டைட்டில் டாக்ல டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ marquee tagனா என்னன்னா நம்ம வெப் பேஜ்ல டெக்ஸ்ட், இமேजेस இதெல்லாம் எப்படி ஒரு scrollable text and images கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம இந்த marquee tag வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் மாதிரி வந்து ஆகுங்க. பட் இந்த marquee tag வந்து கரண்டா HTML ஃபைல்ல டீப்ரிகேட்டட் tag தாங்க. பட் ப்ரீவியஸ் வெர்ஷன் HTML4 வரைக்கும் இந்த marquee tag வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேகா இருந்துச்சுங்க. சோ இப்போ நம்ம எப்படி marquee tag யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து scrollable டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ற பத்தி பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து tagல வந்து marquee னு கொடுக்கறேங்க. இங்க நான் வந்து subscribe developer text வந்து கொடுத்துக்க போறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். சோ இங்க பாருங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. டிஃபால்ட்டாவே நமக்கு ரைட் சைடுல இருந்தாங்க லெஃப்ட் சைடுக்கு டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகும். நம்ம நிறைய வெப்சைட்ஸ்ல பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். சோ இப்போ நம்ம இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு வந்து இங்க marquee tagல டைரக்ஷன் அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. இந்த டைரக்ஷன்ல லெஃப்ட் ன்னு வேல்யூ வந்து கொடுக்கறேன். சோ நமக்கு டைரக்ஷன்ல வந்து மொத்தம் 4 வேல்யூஸ் வந்து இருக்குங்க. லெஃப்ட், ரைட், அப், டவுன் 4 இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் ன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ நம்ம லெஃப்ட் ன்னு கொடுத்தனால நமக்கு டிஃபால்ட்டா தான் வந்து பிஹேவ் ஆகுது. ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வித் ஹைட் அட்ரிபியூட்ல வந்து கொடுத்துருவோம். இங்க வந்து நான் Bgcolor அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். தென் வித் அட்ரிபியூட் கொடுக்கறேங்க. 1000 ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஹைட் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். 17 ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ இங்க பாருங்க நம்ம பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்தா நமக்கு வந்து எல்லோ கலர்ல வந்து டிஸ்ப்ளே இருக்குது. அதே மாதிரி நம்ம வித் 1000 கொடுத்தனால நம்மட marquee வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க 17 கொடுத்தனால. சோ நெக்ஸ்ட் வந்து h ஸ்பேஸ் ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. இந்த h ஸ்பேஸ்னா என்னன்னா ஹாரிசான்டல் ஸ்பேஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் இங்க 200 வேல்யூ வந்து கொடுக்கறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ இங்க பாருங்க h ஸ்பேஸ் 200 கொடுத்தனால நமக்கு லெஃப்ட் சைடுல 200 அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகி அதுக்கு அப்புறம் நம்ம marquee வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. சோ ஹாரிசான்டல் நம்ம x ஆக்சிஸ்னு வந்து சொல்லுவாங்களா. சோ x ஆக்சிஸ்ல நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து v ஸ்பேஸ்னு ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. 200 வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். சோ v ஸ்பேஸ்னா வெர்டிகல் ஸ்பேஸ்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். நமக்கு வந்து டாப்ல 200 அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிருக்குங்க. சோ இங்க பாருங்க v ஸ்பேஸ் 200 னு கொடுத்தனால நமக்கு டாப்ல வந்து ஒரு 200 அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகி அதுக்கு அப்புறம் நம்மளோட marquee வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்குது. சோ வெர்டிகலா நம்ம வந்து y ஆக்சிஸ்னு வந்து சொல்லுவாங்களா. சோ நமக்கு y ஆக்சிஸ்ல 200 அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் வந்து scrollamount ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. scrollamountனா என்னன்னா நம்ம டெக்ஸ்டோட ஸ்பீட் தாங்க வந்து மீன் பண்றாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்து ஸ்க்ரோல் ஆகுதுங்களா. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஸ்க்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்க 10 ன்னு வந்து வேல்யூல கொடுக்கறேன். இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 6ங்க. சோ நம்ம வேல்யூ வந்து 6க்கு எபோவ் தான் வந்து கொடுக்கணும். இப்போ நான் 10 ன்னு கொடுத்தாச்சு. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ இங்க பாருங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்க நான் 20 ன்னு கொடுக்கறேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். இப்போ பாருங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து ஸ்க்ரோல் ஆகுது. சோ இப்போ நான் 15 மட்டும் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் வந்து லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. இந்த லூப்ன்ற அட்ரிபியூட்னா என்னன்னா எவ்வளவு டைம் வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம இந்த லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் இங்க வந்து 2 மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ நம்ம டெக்ஸ்ட் வந்து 2 டைம் தாங்க வந்து ஸ்க்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரோல் ஆகிருச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. சோ இங்க பாருங்க ஸ்டாப் ஆயிடுச்சு செகண்ட் டைம்க்கு அப்புறம். சோ இதுக்கு தான் வந்து நம்ம லூப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியர்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கறேங்க. இந்த பிஹேவியர்ல வந்து மொத்தம் 3 வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கலாங்க. ஆல்டர்னேட், ஸ்லைட், ஸ்க்ரோல்னு 3 வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் இங்க வந்து ஆல்டர்னேட்னு வந்து கொடுக்கறேன். அதே மாதிரி நீங்க லூப்ல வந்து 3 ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ இங்க பாருங்க நம்ம பிஹேவியர்ல ஆல்டர்னேட்னு கொடுத்தனால நம்ம டெக்ஸ்ட் வந்து எண்ட் ஆகும்போது முட்டிக்கிட்டு போய் எண்ட் ஆகுது பாருங்க. சோ இப்படி தான் வந்து பிஹேவியர் ஆல்டர்னேட் வந்து நமக்கு வர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைடுன்ற வேல்யூ வந்து கொடுக்கறேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்றேன். சோ இப்போ பாருங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. 1 டைம் ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. தேர்ட் டைம் ஸ்க்ரோல் ஆகும்போது பாருங்க So இங்க நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகல. சோ இப்படி தான் வந்து ஸ்லைட் என்ற வேல்யூ வந்து வர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து
ஸ்க்ரோல்ன்ற வேல்யூ வந்து நான் இங்கே கொடுக்குறேங்க பிஹேவியரில். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம பிஹேவியர் வந்து ஸ்க்ரோல்னு கொடுத்தனால நமக்கு வந்து நார்மலாக தாங்க வந்து பிஹேவ் ஆகும். எப்பயும் போல் ஒன் டைம் வந்து ஸ்க்ரோல் ஆகிடுச்சு நம்ம டெக்ஸ்ட்டு, செகண்ட் டைம் ஸ்க்ரோல் ஆகிடுச்சு, தேர்ட் டைம் வந்து ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. ஸோ இதோட வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் டிலேன்ற அட்ரிபியூட் வந்து இருக்குங்க. இந்த ஸ்க்ரோல் டிலேன்ற அட்ரிபியூட்னா என்னன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்க்கு ஸ்லோவாக வந்து ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்க்ரோல் டிலேன்ற அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். இதோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 85ங்க. ஸோ நம்மளோட வேல்யூஸ் வந்து 85க்கு எபோவ் தான் வந்து கொடுக்கணும். நம்ம டெக்ஸ்ட் வந்து மில்லி செகண்ட்ஸ் அளவுக்கு ஸ்லோவாக வந்து ஸ்க்ரோல் ஆகுங்க. இப்போ நான் இங்கே வந்து 200 கொடுக்குறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட டெக்ஸ்ட் வந்து 200 மில்லி செகண்ட்ஸ்க்கு ஸ்லோவாக வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இப்போ நான் இன்னும் வேல்யூஸ் அதிகமாக கொடுத்தேன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து இன்னும் ஸ்லோவாக வந்து ஸ்க்ரோல் ஆகுங்க. இப்போ நான் இங்கே 500 கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்க்ரோல் டிலேல வந்து நம்ம 500 வேல்யூ கொடுத்தனால ரொம்ப ஸ்லோவாக நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இதுக்கு தான் நம்ம வந்து ஸ்க்ரோல் டிலேன்ற அட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரோல் டிலேன்ற அட்ரிபியூட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க. இது நமக்கு வேணாம். இப்போ நான் இங்கே டைரக்ஷனில் ரைட்டுன்னு கொடுக்குறாங்க. கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஸ்க்ரோல் ஆகுது. நம்ம டைரக்ஷன் ரைட்டுன்னு கொடுத்தனால இப்படி தான் வந்து நம்ம டைரக்ஷன் ரைட்டுன்னு கொடுத்தா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நான் டைரக்ஷனில் அப்புன்னு கொடுக்குறேங்க. அதே மாதிரி நான் லூப்லேயும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம டைரக்ஷன் அப்புன்னு கொடுத்தனால நம்ம டெக்ஸ்ட் வந்து டவுன்லேருந்து அப்புக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே டைரக்ஷன் வந்து டவுன்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க நம்ம டைரக்ஷன் டவுன் கொடுத்தனால நம்ம டெக்ஸ்ட் வந்து டாப்லேருந்து டவுனுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம டைரக்ஷன் டவுன்னு கொடுத்தா ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஸ்க்ரோலபிள் டெக்ஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுற பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இமேஜை வந்து எப்படி ஸ்க்ரோலபிள் இமேஜாக கிரியேட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து இப்போ நாங்கள் டேகில் மார்க்கீன்னு கொடுத்துக்கிறேங்க. இந்த மார்க்கீ டேக்குள்ள இமேஜ் டேக் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. எஸ்ஆர்சி அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த இமேஜ் நான் கொடுத்துக்கிறேன். ஆல்டர்னேட் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். தென் வித் ஹைட்லாம் கொடுத்துக்கிறேங்க இமேஜுக்கு. அதே மாதிரி நான் மார்க்கீ டேக்லேயும் வந்து ஹைட் வித் டைரக்ஷன் அட்ரிபியூட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிறேன். டைரக்ஷனில் வந்து லெஃப்ட்னு கொடுத்துக்கிறேங்க. வித்தில் வந்து 500 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு அதே மாதிரி 400 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் நம்ம இமேஜ் வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்க்ரோல் ஆகுது. நம்ம நிறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸில் பார்த்தோம்னா இப்படி தான் வந்து இமேஜஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் இன்னொரு இமேஜை ஆட் பண்ணி காட்டுறேங்க. இப்போ நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இங்கே சோர்ஸில் வந்து மாற்றிக்கிறேன். 2ன்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஆல்டர்னேட் அட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஸ்க்ரோல் அமௌண்ட்ன்ற அட்ரிபியூட்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு நம்மளோட 2 இமேஜும் வந்து ஸ்க்ரோல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மார்க்கீ டேக் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஜிஃப் இமேஜை எப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இங்கே டேக்ல வந்து நான் மார்க்கீன்னு கொடுத்துக்கிறேங்க. இந்த மார்க்கீ டேக்கில் இமேஜ் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேங்க. எஸ்ஆர்சி அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஜிஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த ஜிஃப் ஃபைல் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க நம்மளோட ஜிஃப் வந்து இதுதாங்க. ஒரு பேர்டு வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் வித் ஹைட் அட்ரிபியூட்டில் வந்து கொடுத்துருவோம். இங்கே மார்க்கீ டேக்கில் டைரக்ஷன் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேங்க. ரைட்டுன்னு கொடுத்துக்கிறேன் வேல்யூவில். அதே மாதிரி வித் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேங்க. 500 கொடுத்துக்கிறேன். ஹைட் அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். 400 கொடுத்துக்கிறேன். ஸ்க்ரோல் அமௌண்ட்டு கொடுத்துக்கிறேன். 20ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஜிஃப்ல கொடுத்த அந்த பேர்டு வந்து நமக்கு ஃப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்படி தாங்க வந்து நம்ம மார்க்கீ டேக்ல ஜிஃப் கொடுத்து அனிமேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் டெக்ஸ்ட், இமேஜஸ், ஜிஃப்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி மார்க்கீ டேக் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணுறத பற்றி பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.